வெற்றியை வாழ்த்தவும் மாலைகள் சூட்டவும் வந்தனாயிரம் வாரணங்கள். வெற்றியை வாழ்த்தவும் மாலைகள் சூட்டவும் வந்தனாயிரம் வாரணங்கள். திருமுனையிலே பேசுவார்கள், தேநீர் கடையிலே பேசுவார்கள். ஆம், இன்றைக்கு பாலக்கரை திருமுனையிலே பேசுகின்றோம். நாளை காலை விஜயபாஸ்கர் என்ன பேசினார், சீனிவாசன் என்ன பேசினார், இங்கே பகுதி செயலாளர் என்ன பேசினார், ஐயப்பன் என்ன பேசினார், கார்த்தி என்ன பேசினார் என்று தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் அதிமுக தொண்டர்களும் அடுத்த கட்சி நிர்வாகிகளும் எல்லாரும் பேசுவாங்க, கேட்பாங்க. தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியினுடைய அவலங்கள் வாக்குச்சாவடியிலே போய் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. வாக்குச்சாவடியிலே போய் 2026 முடிகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமையும். இதற்கெல்லாம் இதே திருச்சி மாவட்டத்திலே TNPL 1200 கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா தங்கமணி அவர்கள் இருந்த காலத்தில். இதே சிப்காட் தொழிற்பூங்கா அண்ணன் எடப்பாடி அவர்கள் மணப்பாறைகளை கொண்டு வந்தார்கள். இதே சேதுராப்பட்டியிலே கல்விக்கூடங்களை கொண்டு வந்தார்கள். ஸ்ரீரங்கத்திலே பல்வேறு கல்லூரிகளை அமைத்தார்கள். திருச்சியிலே எவ்வளவு திட்டங்கள், ஜங்ஷன் மேம்பாலத்தை சொன்னாரே, ஜங்ஷன் மேம்பாலத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு ஆட்சி என்பது மக்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஆட்சி. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு திருமணத்தில் என்ன நடந்தது, இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் தமிழகத்துடைய மக்கள். ஒரு அஜித் என்ற ஒரு 27 வயது இளைஞரை ஒருவரை வழக்கு என்று சொல்லி தனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய அந்த டீம், எஸ்பி டீம் என்று சொல்லக்கூடிய மஃப்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை மனித மிருகங்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரே, அவர்களுக்கு 100% பொறும். அவர்கள் ஒரு படித்த இளைஞரை, 27 வயது இளைஞரை ஒரு வழக்கு போடாமல், ஒரு CSR இல்லாம, ஒரு FIR இல்லாம, ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமல் அழைத்து சென்று காவல்துறையிலே, காவல் நிலையத்திலே இல்ல, வெளியிலே வைத்து ஒரு திடலிலே வைத்து கதற கதற அடித்து 44 இடங்களிலே கிரீவியஸ் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய உள்காயங்கள். எண்ணி பாருங்கள். குடிப்பதற்கு அந்த இளைஞனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. தண்ணீர் என்று கதறுகின்ற பொழுது ஓங்கி ஓங்கி அவனை அடித்து கண்ணிலும் வாயிலும் காதிலும் மிளகாய் துடி தூவக்கூடிய அதிகாரத்தை இந்த ஆட்சியிலே யார் கொடுத்தார் என்று நீதிமன்றம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞன் அடிக்கப்பட்டிருக்கிறார், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 44 இடத்திலே அடி வாங்கி உண்மை காயங்களோடு அந்த இளைஞன் வழியிலே துடிதுடித்திருந்த பொழுது போலி FIR. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே காவல்துறை, இன்றைக்கு முதலமைச்சர் தன் பொறுப்பிலே வைத்திருக்கக்கூடிய காவல்துறை FIR-ஐ, போலி FIR-ஐ பதிவு செய்து கன்வல்சன் என்று சொல்லக்கூடிய, ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு நோயினால் அஜித் இறந்தார் என்று போலி FIR-ஐ போடுகின்ற தைரியம் இந்த ஆட்சியிலே இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியிலே யார் ஒருவர் நிம்மதியாக இருக்க முடியுமா? இதை விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையிலிருந்து வந்து சொல்லவில்லை. திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அரை பக்கம் செய்தி எழுதியிருக்கிறார். என்னுடைய நெஞ்சலத்தோடு எழுதிய அந்த செய்தியாளருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கின்றேன். மாவட்டத்தில் 2.5 ஆண்டுகளிலே அதிகாரப்பூர்வமாக 1839 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மலைக்கோட்டை ஐயப்பனுக்கு மலைப்பா இருக்கிறது, சீனிவாசனுக்கு அதிர்ச்சியா இருக்கிறது. மகளிர் அனுமதிக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து காயப்படுகிறார்கள், தொடர்ந்து உயிர் பறி போகிறது. இந்த 2 வருடத்துல எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கிறது தெரியுமா? சாலை விபத்துகள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற காரணத்தாலே திருச்சி மாவட்டத்திலே மட்டும் கடந்த 2.5 ஆண்டுகளிலே 1008 பேருந்து நிலையத்தில் தொடரும் இந்த நெருக்கடிக்கு தீர்வு எப்போது என்று அரை பக்கத்திலே கட்டுரை பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். இன்னொரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார், திருச்சி மாநகரத்திலே சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, இதற்கு என்ன தீர்வு என்று இன்னொரு பத்திரிகை, இதே திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தான் எழுதுகிறார். தினமணியில் எழுதியிருக்கிறார்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறார்கள், இன்னொரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, தினமலர்ல, தினமணியில, தினத்தந்தியில, எல்லா பத்திரிகையிலும் மிக சிறப்பாக செய்திகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அவைத்தலைவர் எந்த நிகழ்ச்சியிலும் முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்கள், கழக அம்மா பேரவையுடைய இணை செயலாளர் அன்பு சோதரர் ஜோதிவாரன் அவர்கள், அன்பு தம்பி அம்மா பேரவையுடைய துணை செயலாளர் அரவிந்தன் அவர்கள், மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் தம்பி ஆவிமுன்சி கார்த்திகேயன் அவர்கள், அக்கா மரியாதைக்குரிய இணை செயலாளர் ஜாக்குலின் அவர்கள், அக்கா மரியாதைக்குரிய துணை செயலாளர் வழக்கறிஞர் வனிதா அவர்கள், அன்பு சகோதரர் துணை செயலாளர் மேல்நிலை நிறுத்த கொண்டாடி கட்டு இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண அத்தனை திருச்சி மாணவர்களுக்கு தண்ணி கொடுக்கறத
நம்ம தொடர்ந்து தண்ணீர் தொட்டிலாம் தொடங்கிட்டு இருக்க தவிர இந்த மாநகராட்சி இன்னைக்கு டாக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்ல கட்டுறாங்கன்னா அம்மா கொண்டு வந்த டிஜிட்டல் திட்டம் தான் கட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம 2016 பரீட்சா ஒரு பாலத்தை மட்டும் இடிக்கலைங்க. மாரிஸ் மேம்பாலத்துக்கு ஏற்கனவே நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண அன்னைக்கு அவசரமா அந்த அமைச்சரும் நம்ம மாநகராட்சி ஆணையரும் அந்த மேயர் அன்பல்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னும் 1 மாத காலத்தில் தொடர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தி 9 மாசம், கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் நடத்தின ஆர்ப்பாட்டம் 7-8 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் முதல் கட்ட பணியை ரயில்வே மேம்பாலத்தில் மாரிஸ் மேம்பாலம் தொடங்கல. நம்ம ஆர்ப்பாட்டத்தை இவங்க அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துறதே வேடிக்கையா இருக்குன்னாரு. ஆனா அப்புறம் ஏன்பா நைட்டோட நைட்டா போய் கமிஷனரும் மேயரும் போய் தென்னூர் பாலத்தையும் புத்தூர் பாலத்தையும் புத்தூர்ல இருக்க ரோட்டையும் பார்த்து உடனே விடிய வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. நம்ம ஆர்ப்பாட்டம் உண்மையானது மக்களுக்கு என்னைக்கும் போராடுறது அதிமுக அரசு. அப்படி 150% நமக்கு வரி உயர்த்தி நாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றோம். 150% நம்ம வரியை திமுக உயர்த்தி இருக்கு. வரி கட்டுறவங்க நம்மளுக்கு தான் அது தெரியும். வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாடகை கூடி இருக்குது. இப்ப இங்க காந்தி மார்க்கெட் பகுதி பின்னாடி இன்னும் கொஞ்சம் இறங்கி பிடிச்சிங்கன்னா 3 முக்கிய நியாயமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஜே சீனிவாசன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒரு எழுச்சியான கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது. ஊடகத்துறை நண்பர்களான உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிக பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய விளம்பர ஃபோட்டோ ஷூட் போல நடத்தப்பட்ட திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை மக்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை, இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. அங்கே பேருந்துகள் வந்து செல்வதாக தெரியவில்லை. பயணிகளுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இதுவரை முழுமையாக செய்யலை. இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். ஹானரபிள் சிஎம் ஹஸ் ஓப்பன்ட் பட் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். எப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசரமாக அவசர கதியிலே இந்த அரசு திறந்து பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்களோ, அதுபோல் இந்த திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்தும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாரிஸ் மேம்பாலம் விரைந்து பணிகள் முடிக்கப்படாததால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை கண்டித்தும், திருச்சியில் பல இடங்களில் பாதாள சாக்கடைகளை நோண்டி பொதுமக்கள் அவதியுறுவதை கண்டித்தும் அதிமுக சார்பில், மாவட்ட அதிமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கோம். இனியாவது இந்த அரசு மாவட்ட அமைச்சர்கள் விழித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் இந்த திருச்சி மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை வலியுறுத்துகிறோம். பேருந்து நிலையம் செயல்படாத காரணம் 2 அமைச்சர்களுக்குள்ள இருக்கிற மோதல் தான். அது நீங்கள் தான் செக் பண்ணணும், நீங்கள் தான் கேட்கணும் அவங்கள்ட்ட தான். இல்லை அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இல்லை அதான் சார், இப்போ நான் எல்லா கருத்தையும் சொன்னேன். நீங்கள் வந்து சொத்து வரி மட்டும் எல்லா வரிகளுமே உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, குடிதண்ணீர் உயர்ந்திருக்கிறது, மின்கட்டம் உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, பாதாள சாக்கடைக்கான டெபாசிட் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. மாநகர மக்கள் கடும் அவதிக்குள்ளாராங்க. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் கொடுத்த செய்தியை தான் நான் சொன்னேன். 2 நாளைக்கு ஒரு டெத்து நடந்திருக்கு. கடந்த 2.5 வருஷத்தில் 1859 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாங்க. 1859 பேர் 2.5 வருஷத்தில் இறந்துருக்கிறாங்க. மே மாதம் வரைக்குமே மாதத்துக்கு 15 டெத்து நடக்குது. இதை அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர்கள், அரசு இதில் தலையிட்டு இது என்ன வழி, வாட் இஸ் த வே அவுட்? இப்போ இவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகுறாங்கன்னா இதுக்கு என்ன வே அவுட், நம்ம என்ன செய்யணுன்றதை ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையரோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை காவல்துறை கண்காணிப்பாளரோ அதில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பதான் அதிமுகவுடைய கேள்வி. உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, 10 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தான் திருச்சி மாநகரில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். லா ஸ்கூல்லேருந்து, காலேஜஸ்லேருந்து, நம்ம டிஎன்பியிலேருந்து, நம்முடைய அரிஸ்டோ மேம்பாலம், கொள்ளிடம் மேம்பாலம், அது மட்டும் இல்லாமல் மணப்பாறை திட்டங்கள், நம்ம சிப்காட் திட்டங்கள்லேருந்து, வண்ணத்துப்பூச்சி பூங்காலேருந்து எல்லா விஷயங்களையும் நான் பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். இதே திருச்சி நம்முடைய அப்போ வந்து இவ்வளோ ஆக்சிடென்ட் எத்தனை எந்த பத்திரிகையும் எழுதலையே. இப்போ என்னுடைய கேள்வி சார், நீங்கள் ஒரு சிட்டியில் டிராஃபிக்கை நீங்கள் ரெகுலேட் பண்ணாத ஒரே காரணத்தினால
1850 பேர் இறந்திருப்பதை ஏன் நீங்கள் அதை பெரிதாக நீங்கள் அதை ஏன் நீங்கள் சொல்லலை? அதான் என்னுடைய கேள்வி. இது கரெக்டாக தானே? இது நம்ம மனித பிளான்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயம் தானே. திருச்சி வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாநிலத்தினுடைய மையப்பகுதி. இந்த மாநிலத்துடைய மையப்பகுதியிலேயே டிராஃபிக் ஜாம்னாலையும் ரோடு சரியில்லாதனாலையும் 1859 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். எவிடன்ஸோட குற்றம் சாட்டுறேன். இதுக்கு மற்றவங்கள பதில் சொல்லுங்கள். இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், பஸ் ஸ்டாண்டு செயல்படுதா சொல்லுங்கள். இப்போ திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படுதா உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்கள். இல்லை அவ்வளோதானே. ஆனால் 9 அமாவாசையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லி அவங்க எந்த சிலையை வச்சுருக்காங்களோ பேரறிஞர் அண்ணா சொன்னதை சொன்னேன். பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி மாற்றம் என்பது எப்போது நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்சியினுடைய அவலம் தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு வாக்குச்சாவடியில் போய் முடியும்னு சொன்னேன். அண்ணா சொன்னது தான் சொன்னேன். இல்லை 9 அமாவாசையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லி. ஆமாம். இப்போ பிஜேபியினுடைய அந்த வழிகாட்டுதல் பேரில் டிபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் ஒன்றா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக தலைமையில், அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவார்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன கேள்வி? பலவீனமான கூட்டணி, அவங்களது பலமான கூட்டணி அப்படி யாரும் சொல்லலையா? அதிமுக குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் ஒரேயூரில் முதல் தடவை நடந்துச்சு. ஆமாம். ஆமாம், அந்த ஒரு அதுக்கப்புறம் 3 தடவை அதே மாதிரி இல்லை, அதே மாதிரி இல்லை. உறையூர்லையும் அதே சம்பவம் நடந்தது. சென்னையிலையும் இந்த சம்பவம் நடந்தது. இது தமிழ்நாடு இது வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துறை அல்லது மாநகராட்சி துறை இதை கண்காணிக்கணும். பொதுவாக வந்து ட்ரிங்கிங் பேட்டி கொடுக்குறாங்கல்ல.